கேண்டால்ஃப் கிங்டம். அன்பு ஒரு அரக்கனை இளவரசனாக மாற்றியது. அவன் உண்மையிலேயே அரக்கனா? மேகங்களுக்கு மேலே சூரிய ஒளி முத்தமிடும் ஒரு அழகான ராஜ்யம். பேசும் பூக்கள், பறக்கும் வண்ண வண்ண பறவைகள், வானவில் பாலம், ஒளி மின்னும் அரண்மனை. அந்த ராஜ்யத்தின் பெயர் கேண்டால்ஃப் கிங்டம். அங்கே ஆட்சி செய்தது கிங் ஆர்வின். அவர் ஒரு நீதிமான். அனைத்து மக்களுக்கும் சரியான முறையில் நீதி வழங்கக்கூடியவர். அவரது மனைவி குயின் லியானா மந்திர சக்தி கொண்ட அன்பு ராணி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவள். அவர்களின் ஒரே மகள் பிரின்சஸ் ஆர்யா. ஆர்யா ஒரு புத்திசாலி, தைரியமானவள், அனைவருக்கும் உதவும் நல்ல மனசு கொண்டவள். பிரின்சஸ் ஆர்யா தினமும் காயமடைந்த பறவைகளை குணப்படுத்துவாள், உலர்ந்த செடிகளுக்கு மந்திர நீர் ஊற்றுவாள், முதியவர்களுக்கு உதவி செய்வாள். மக்கள் எல்லோரும் சொல்வாங்க, இந்த ராஜ்யத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பிரின்சஸ் ஆர்யா தான். ஆனா அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல எப்போதும் இருட்டா இருக்கும் ஒரு பயங்கர காடு உள்ளது. அதன் பெயர் ஷேடோ ஃபாரஸ்ட். யாரும் அந்த காட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. அதையும் மீறி போனா யாரும் இதுவரை திரும்ப வந்தது இல்ல. அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது பீஸ்ட் ஜார்கன். தீப்பிழம்பு கக்கக்கூடியவன், சிவப்பு கண்கள் கொண்டவன், பூமியை நடுங்கும் அளவுக்கு கர்ஜிக்க கூடியவன். அவன் பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கி சொல்வாங்க, அவன் வந்தா நம் சந்தோஷம் போய்விடும். அவன் ஒரு அரக்கன், யாரையும் உயிருடன் விடமாட்டான். ஒரு நாள் புயல் வீச, மின்னல் பாய, இடி முழக்கம் காதை கிழிக்க, அரண்மனை நடுங்க ஒரு பாதுகாவலன் ஓடி வந்தான். அரசே அரசே, பீஸ்ட் ஜார்கன் ராஜ்யம் நோக்கி வருகிறான். மக்கள் பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலறினார்கள். கிங் ஆர்வின் காவலர்களை பார்த்து சொன்னார், வீரர்களே, உடனே மந்திர கவசத்தை எடுத்து போடுங்க. குயின் லியானா சொன்னாங்க, வீரர்களே, உடனே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பிரின்சஸ் ஆர்யா மட்டும் அமைதியா இருந்தாள். பயம் இல்லாத பிரின்சஸ் ஆர்யா மெதுவா வெளியே வந்தாள். குயின் லியானா பிரின்சஸ் ஆர்யாவை பார்த்து சொன்னாங்க, ஆர்யா, அங்கே போகாதே. ஆனா பிரின்சஸ் ஆர்யா அந்த பீஸ்ட் நோக்கி போனா. மக்கள் அனைவரும் பிரின்சஸ் ஆர்யாவை பார்த்து கூச்சலிட்டார்கள். பிரின்சஸ் ஆர்யா அந்த பீஸ்ட் பக்கத்துல போய் சொன்னா, நீ பார்க்க பயங்கரமா இருந்தாலும் உன் கண்களில் ஒரு வலியை என்னால் பார்க்க முடியுது. நீ கெட்டவன் இல்ல. பீஸ்ட் ஜார்கன் பிரின்சஸ் ஆர்யாவை பார்த்து சொன்னா, என்னோட வழியை இதுவரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. பீஸ்ட் மெதுவா பேச ஆரம்பித்தான். நான் ஒரு காலத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்தவன். என் பெயர் பிரின்ஸ் ஜயான். ரொம்ப தற்பெருமை, கோபம், அகந்தை கொண்டவன். பல ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதிக்கு ஒரு அநீதி விளைவித்தேன். அந்த மந்திரவாதி மனம் நொந்து போய் எனக்கு சாபம் கொடுத்து இந்த மிருகமாக மாற்றிவிட்டான். நான் மனதளவில் நல்லவன், ஆனால் என் தோற்றம் இப்படி என்னை மிருகமாக மாற்றிவிட்டது. பிரின்சஸ் ஆர்யாவின் கண்களில் கண்ணீர். குயின் லியானா சொன்னாங்க, இந்த சாபத்தை உடைக்க கோல்டன் கிறிஸ்டல் தேவை. அது இருக்கும் இடம் ஷேடோ குகை. கிங் ஆர்வின் சொன்னாரு, அதுவா? அது ரொம்ப ஆபத்தான குகை. அங்கே சென்றவர்கள் யாரும் இதுவரை திரும்ப வந்ததில்லை. அதனால் தான் நான் அங்கு செல்வதற்கு தடை விதித்துள்ளேன். பிரின்சஸ் ஆர்யா சொன்னால், நான் போறேன் என்று சொல்லி பிரின்சஸ் ஆர்யா அந்த ஷேடோ குகைக்கு கிளம்பினாள். பிரின்சஸ் ஆர்யா செல்லும் வழியில் பயங்கரமான கனமழை பெய்தது. கடும் குளிர் கஷ்டங்களை கடந்து பிரின்சஸ் ஆர்யா அந்த காட்டு பகுதியை சென்றடைந்தாள். அங்கு கடும் விஷம் வாய்ந்த விஷ சிலந்திகள் பிரின்சஸ் ஆர்யாவை நோக்கி வந்தனர். பிரின்சஸ் ஆர்யா அவற்றிடமிருந்து ஓடி தப்பினாள். சிறிது நேரம் பிரின்சஸ் ஆர்யா மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ராட்சச வௌவால்கள் பிரின்சஸ் ஆர்யாவை துரத்தியது. பிரின்சஸ் ஆர்யா அவளிடம் இருக்கும் மந்திர சக்தியை பயன்படுத்தி மிக பெரிய அளவில் ஒளியை வரவைத்தாள். அந்த ஒளியை கண்ட வௌவால்கள் பயந்து அங்கிருந்து ஓடியது. பின்பு பிரின்சஸ் ஆர்யா செல்லும் வழியில் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. அதை கடக்க முயன்ற பிரின்சஸ் ஆர்யா கால் தவறி பள்ளத்தில் விழ இருந்தாள். அப்பொழுது அங்கு ஒரு மரக்கிளையை பிடித்துக்கொண்டு மெதுவாக மேலே வந்தாள். இப்படி ஒவ்வொரு தடைகளையும் தைரியமாக பிரின்சஸ் ஆர்யா கடந்தாள். ஒரு வழியாக கடைசியில் ஷேடோ குகைக்கு பிரின்சஸ் ஆர்யா வந்தடைந்தாள். பிரின்சஸ் ஆர்யா அந்த குகைக்குள் செல்லும் போது தூரத்தில் ஒரு ஒளி மின்னும் கோல்டன் கிறிஸ்டலை கண்டாள். அப்பொழுது அங்கு பூமிக்கடியில் இருந்து டார்க் கார்டியன் எழுந்தான். பிரின்சஸ் ஆர்யாவின் தைரியமும் அன்பும் டார்க் கார்டியனை அமைதிப்படுத்தியது. டார்க் கார்டியன் பிரின்சஸ் ஆர்யாவின் நல்ல எண்ணங்களை புரிந்து கொண்டு டார்க் கார்டியன் பிரின்சஸ் ஆர்யாவிடம் கோல்டன் கிறிஸ்டலை கொடுத்து இதை நல்வழியில் பயன்படுத்துமாறு கூறினான். பிரின்சஸ் ஆர்யா அந்த கோல்டன் கிறிஸ்டலை பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டாள்.
பிரின்சஸ் ஆர்யா ராஜ்யத்தை வந்தடைந்தாள். பீஸ்ட் ஜார்கன் கையில் கோல்டன் கிறிஸ்டலை வைத்து நீ நல்லவன், அதுதான் உண்மை என்று கூறியவுடன் ஒரு பெரிய ஒளிவெடிப்பு வானவில் போல ஏற்பட்டது. பீஸ்ட் ஜார்கன் மெதுவாக பிரின்சஸ் ஜயானாக மாறினான். முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியுடன் மந்திர பட்டாசு, ஃபேரி இசை, மலர் மலை தூவி கொண்டாடினர். கிங் ஆர்வின் மக்களிடம் கூறினார், இந்த ராஜ்யத்தின் உண்மையான வீராங்கனை பிரின்சஸ் ஆர்யா தான். குயின் லியானா கூறினார், அன்புதான் என்றைக்கும் ஜெயிக்கும். பிரின்ஸ் ஜயான் பிரின்சஸ் ஆர்யாவிடம் என்னை மீட்டதற்கு நன்றி என்று கூறினார். பின்பு பிரின்சஸ் ஆர்யா பிரின்சஸ் ஜயானை திருமணம் செய்து கொண்டாள். அந்த நாளிலிருந்து பிரின்சஸ் ஆர்யா, பிரின்சஸ் ஜயான், கிங் ஆர்வின், குயின் லியானா அனைவரும் சேர்ந்து கேண்டால்ஃப் கிங்டமில் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்தாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அன்பு, கருணை, தைரியம் இது அனைத்தும் இருந்தா எந்த சாபமும் உடையலாம்.